கேள்விக்கு நன்றி. பேசிக்கலி கேள்வி என்னன்னா, இந்த ஹீலர்ஸ் அதாவது இப்ப உளவியல் சம்மந்தப்பட்டவங்க, சைக்காலஜி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அ எ ஜோதிடர் இருப்பாங்க, இல்ல ஆன்மீக குருமார்கள் இருப்பாங்க. மற்றவங்களோட கஷ்டங்கள், குறைபாடுகள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியாக அவங்களோட ஞானம் வழியாக அவங்கள ஹீல் பண்ணுறாங்க இல்லையா? குணப்படுத்துகிறாங்க இல்லையா? அதனால அவங்களோட கர்மங்கள் இந்த ஹீலர்ஸ்க்குலாம் வருமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது கேன் பி ஆல்சோ டாக்டர்ஸ் ஆல்சோ மருத்துவருக்கும் அந்த மாதிரி தானே அவங்களுக்கு சேருமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கிடையாது, கிடையவே கிடையாது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தர்மம் இது. நல்ல விஷயம் ஹீல் பண்ணுறது. அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நம்மளுக்கு கர்மா நம்ம பண்ணோமா, என்ன பண்ணோமா நம்மளுக்கு தான் சேரும். இட்ஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இட்ஸ் டெக்னிக்கல், சில விஷயங்கள் இருக்குது ஹியர் அண்ட் தேர். ஆனாலும் அடிப்படை விஷயம் என்னென்னா, நீ என்ன உனக்கு பண்ணியோ, நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணியோ, நீ என்ன பண்ணுறியோ உனக்கு சேரும்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக நான் கொஞ்சம் சொல்கிறேனே. இப்போ நம்ம பித்ரு தர்ப்பணம்லாம் செய்வோம். தர்ப்பணம் அந்த காலம்லாம் வரும். மகாலய தர்ப்பணம் சரி, இல்லை நார்மல் தர்ப்பணம் சரி, இல்லை அவங்களோட ஸ்ரத்த திதி, அவங்க திதி வருது, அதில் போய்ட்டு நம்ம அவங்களுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுறோம். எதுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுறோம்? இல்லை எதுக்கு ஏற்றுறோம்? அதாவது இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்க ஆத்மா என்ன மோட்சம் அடையணும் என்று நான் மனசார நான் இந்த விளக்கு நான் ஏற்றி வைக்கிறேன் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. த பாயிண்ட் இஸ், இந்த கர்மாவோட கான்செப்ட்னா, இப்போ லெட்ஸே இறந்து போனவங்க மோசமான ஒரு ஆள், கொலைகாரம் வச்சிங்களேன், மற்றவங்களோட காசு எடுக்கிறது, மற்றவங்கள அடித்து கொன்று அவங்களோட சொத்து பணம்லாம் எடுக்கிறது, இறந்து போயிட்டார். அப்போ இறந்து போயிட்டாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, இந்த மோட்சம் வழியாக அவருக்கு மோட்சம் அட வேண்டும், அதாவது ஸ்வர்ண லாயத்துக்கு போயிடணும், மறுபடியும் மறுபிறவி எடுக்கக்கூடாது என்று எப்படி நம்ம கேரண்டி பண்ண முடியும்? இப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க பண்ண கர்மங்கள் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த மோட்ச வேலை ஏன் ஏற்றுறோன்னா, அதாவது அந்த ஆத்மாவுக்கு அதாவது ஆத்ம லயம்னு இருக்குது. பிஃபோர், அதாவது அதோட ஜட்ஜ்மெண்ட், அந்த ஆத்மா அடுத்தது எங்கே போகணுன்னு, அதுக்கு அடுத்த பயணத்துக்கு போகாத முன்னுக்கு அதுக்குன்னு ஒரு தனி பயணம் இருக்கிறது. ஓகே, அதுதான் ஆத்ம யானம்னுவாங்க. ஆத்ம யானம். அந்த ஆத்ம யானத்தில் போகும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, நான் என்ன சொல்லுவாங்க, உணர்ந்துட்டேன், நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை பண்ண கர்மத்தை எல்லாமே, என்னை பண்ணது எல்லாமே மன்னிச்சிருங்கன்னு அந்த ஆத்மாவுக்கு அந்த விளக்கு அனுப்புறது. அவ்வளோதான் அந்த மோட்ச விளக்கு. தட்ஸ் இட். நம்ம கொடுக்கறதுனால அந்த ஆத்மா போயிட்டு அதுக்கு மோட்சம் அடையோன்னு கேரண்டி கிடையாது. இன்ஃபேக்ட் கேரண்டியே இல்லை. பட் அதை பண்ணுறதுனால இனிமே அடுத்த ஜென்மம் பிறந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் ஆச்சும் திருந்திடுவாங்கன்னு ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம வைக்கிறோம். அகெயின் அண்ட் அகெயின் சேம் திங் தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நம்ம பண்ண கர்மங்கள், நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம 5 புலன்களில் பண்ணுறது, நம்மளோட எண்ணத்தில் பண்ணுறது நம்மளுக்கு சேரும். நல்லதும் சரி, இல்லை யாருக்கும் தீண்டுதல் பண்ணுறீங்க அதுவும் சரி தான். எனிவே இட்ஸ் a குட் கொஸ்டின். பட் தேங்க்யூ. வணக்கம்.